ஹலோ குட்டீஸ், ஒரு குட்டி ஸ்டோரி கேட்குறீங்களா? புத்திசாலி ஆமை மற்றும் பெருமைக்கார யானை. ஒரு பசுமையான காடு. அந்த காட்டில் கஜா அப்படின்னு ஒரு பெரிய யானை ஒன்று வாழ்ந்துட்டு இருந்துச்சு. இந்த யானை அளவில் பெரியதாகவும் வலிமையான விலங்காகவும் இருந்துச்சு. அதனால எப்போவுமே கஜாவுக்கு தன்னை பற்றின பெருமை ரொம்பவே அதிகம். தன்னை பற்றி தானே பெருமையாக பேசிப்பான். ஒரு நாள் வெயிலோட வெப்பம் தாங்க முடியாம கஜா காட்டில் இருந்த நதி ஒன்றில் குதிச்சு குளிச்சு விளையாடிட்டு இருந்தான். கஜா விளையாடிட்டு இருந்த அதே நதிக்கு அருகில் ஒரு சிறிய ஆமை மெதுவாக நீரில் நடந்து இறங்கி வந்துட்டு இருந்துச்சு. இது பார்த்த கஜா அஹஹஹா அப்படின்னு சிரிச்சான். நீ எவ்வளோ சின்னவளும் மெதுவாகவும் இருக்கிற, நீ என்ன செய்ய முடியும் அப்படின்னு கஜா அந்த சின்ன ஆமையை கேட்டான். அந்த சின்ன ஆமை பேர் திந்து. கஜா கர்வத்தில் பேசினதை கேட்ட திந்து பணிவாக சிரிச்சா. நான் பார்க்கறதுக்கு வேணா சின்னவளா இருக்கலாம், ஆனால் நான் புத்திசாலி அப்படின்னு சொன்னான். இதை கேட்டதும் கஜா சரி ஒரு ஓட்டப்பந்தயம் போடலாமா அப்படின்னு கேட்டான். அதுக்கு திந்து கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு அந்த ஓட்டப்பந்தயத்துக்கு சம்மதிச்சா. ஆனால் ஓட்டப்பந்தயம் நிலத்தில் இல்லை நதிக்குள்ளே தான் அப்படின்னு திந்து சொன்னான். இதை கேட்ட கஜா மகிழ்ச்சியோட சிரிச்சான். அது இன்னும் சுலபமாச்சே அப்படின்னு சொன்னான். ரெண்டு பேருக்கும் இடையே பந்தயம் தொடங்குச்சு. கஜா பெரிய சத்தத்தோட நீந்த தொடங்கினான். ஆனால் திந்து அமைதியாக நீருக்குள்ள மூழ்க ஆரம்பிச்சா. கஜா ஒரு பக்கம் நீந்த, நம்ம திந்து நதிக்குள்ளே இருக்க பாறைகளுக்கிடையே மெதுவாக மறைஞ்சி அவளும் ஒரு பக்கம் நீந்த ஆரம்பிக்கிறா. ஒரு வழியாக திந்து இந்த நதியில் நீந்துற போட்டியில் வெற்றியும் பெற்றுட்டா. திந்து தான் முதல்ல மறுக்கரையை வந்து அடைஞ்சா. திந்துவோட இந்த வெற்றியை பார்த்த காட்டில் இருந்த மற்ற விலங்குகள் எல்லாம் கைகொட்டி மகிழ்ச்சியாக திந்துவை வரவேற்றாங்க. திந்துவோட இந்த வெற்றியை பார்த்த கஜா ஒரே ஆச்சரியத்தில் ஆழ்ந்துட்டான். நீ எப்படி ஜெயிச்ச அப்படின்னு திந்து கிட்ட கேட்டான். திந்து அதுக்கு வேகம் நல்லது தான், ஆனால் புத்திசாலித்தனம் தான் வெற்றிக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொன்னான். கதையின் நெறி: யாரையும் சிறியவர் என்று அலட்சியப்படுத்தக்கூடாது. புத்திசாலித்தனத்தால் பெரிய விஷயங்களும் சாதிக்க முடியும்.